வணக்கம். அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்துட்டேன். ஒரு மகரிஷி, அவர் காட்டில் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். கண்ணை திறக்கவே மாட்டார். கண்ணை எப்பயுமே மூடிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இறைவனுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். கண் வலிக்கவே மாட்டார். அவர் தினமும் கையை மட்டும் இப்படி நீட்டுவார். அங்கே போகிறவங்க வர்றவங்க விவசாயம் பண்ணுறவங்க அந்த கையில் வாழைப்பழம் வைப்பாங்க, ஒரு நாளைக்கு மாம்பழம் வைப்பாங்க, இல்லை வீட்டில் இருக்கிற சாப்பாடு கொஞ்சம் வச்சா அதை அப்படியே வாயில் போட்டு விழுங்கிடுவார். இது தினமும் இப்படி நடக்குது. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு அரசர் வர்றார். குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கார். வந்த உடனே அந்த நேரம் பார்த்து அந்த மகரிஷி கையை நீட்டுறார். இந்த குதிரையில் வந்த அரசர் கீழே இறங்கி என்ன செய்கிறாரு, ஒரு விளையாட்டுத்தனமாக குதிரையினுடைய சாணத்தை எடுத்து அந்த கையில் வச்சிடுறார். அவர் என்ன செய்கிறாரு, அதை வாயில் போட்டு முழுங்கிடுறார். உடனே அந்த அரசர், இவர் என்ன மகரிஷி, என்ன இப்படி குதிரை சாணத்தை வச்சா கூட முழுங்கிறாரு, இவரெல்லாம் ஒரு மகரிஷியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே என்ன செய்கிறாரு, அவர் அந்த அரசர் போயிடுறார். மறுநாள் அரசபைக்கு அந்த அரசருடைய அரசபைக்கு ஒரு முனிவர் வர்றார். வந்த உடனே, அரசே, நேற்று நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் அந்த மகரிஷி கையில் அந்த சாணத்தை நீங்கள் வச்சது எனக்கு தெரியும். இது மேலோகத்தில் குதிரை சாணம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் மேலோகத்துக்கு எப்போ போகிறீங்களோ அப்போ அந்த குதிரை சாணத்தை நீங்கள் விழுங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். போன உடனே இதை நினச்சி அந்த அரசர் ரொம்ப கவலைப்படுறார். நம்ம பெரிய தப்பு செஞ்சிட்டோமே, இதுக்கு பிராயச்சித்தம் தேடணும் அப்படின்னு அந்த அரசர் நினைக்கிறாரு. உடனே அவர் தோற்றத்தை ஆடம்பரமாக இல்லாமல் எளிமையாக தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கிட்டு அரண்மனைக்கு அருகிலேயே ஒரு குடிசை போட்டு மக்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறார். அந்த தன்னிட்ட இருக்கிற வசதிகளை வச்சு மக்களுக்கு நிறைய உதவி செய்கிறார். யாராச்சும் கஷ்டம்னு வந்தாலும் சரி, உடம்பு சரியில்லைன்னு வந்தாலும் சரி, விவசாயத்துக்கு பணம் தேவைப்படுதுனாலும் சரி, எந்த ஒரு உதவினாலும் கொடுத்து உதவி செய்கிறாரு. சில நேரம் பெண்கள் கூட அவங்க அப்பா அம்மாலாம் இப்படி என்னுடைய பெண்களுக்கு இப்படி கல்யாணம் செஞ்சு கொடுக்க முடியல, பண வசதி இல்லைன்னா கூட அதுக்கும் அவர் உதவி செய்கிறார். இப்படி செய்கிறத கூட அங்கே இருக்கிற மக்கள் கேலியும் கிண்டலுமா பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கண் பார்வையற்றவர் தன்னுடைய மனைவியோட உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காருல, அந்த இடத்துக்கு 2 பேர் வர்றாங்க. அப்போ அந்த கண் பார்வையற்றவர் வந்து தன்னுடைய மனைவிட்ட கேட்குறாரு, ஏம்மா யார்கிட்டயோ உதவி கேட்க போகணுன்னு சொன்னீங்கம்மா, நம்ம யார்கிட்ட போய் உதவி கேட்க போகிறோம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது அந்த மனைவி சொல்கிறாங்க, இங்கே ஒரு அரசர் இருக்கார், அவர் ஒரு குடிசை போட்டு எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு, அந்த இடத்துக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அங்கே போய் நம்ம உதவி கேட்போம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த கண் பார்வையற்றவர் என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா, இந்த அரசரை பற்றி நிறையா தவறுதலாக பேசுகிறாங்க, அவர்கிட்ட போயா நம்ம உதவி கேட்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, அந்த பார்வையற்றவருடைய மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க, இந்த அரசர் வந்து ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருப்பார் போல இருக்குது, அவர் மனம் திருந்தி மக்களுக்கு என்ன செய்கிறார், நல்லது செய்கிறாரு. அப்படி தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திருந்துறவங்களை நம்ம காயப்படுத்தும்படியாக நம்ம பேசக்கூடாது. நம்ம அப்படி காயப்படுத்தி பேசினா அவங்கள்ட்ட இருக்கிற பாவத்தில் சரிவாதி நமக்கு வந்துடும். அதனால் அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. உடனே அவரும், சரி, நீ சொன்னது சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர்கிட்ட போய் கேட்டு என்ன செய்கிறாங்க, உதவியை வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. நான் இப்போ எதுக்காக அம்மா இந்த கதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலே ஒரு சிலர் வீட்டில் தெரியாமல் தவறு செஞ்சுருக்கலாம். அந்த தவறை அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், உணர்ந்து அவங்க திருந்தி வரும்போது ஏற்கனவே செஞ்ச தவறை சொல்லி 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 காட்டி அவங்கள நம்ம காயப்படுத்தக்கூடாது. அப்படி திருந்தி வர்றவங்க அவங்களுடைய பாவம் நமக்கு வந்துடும். அதனால் அவங்க திருந்தி வர்றாங்களா, அவங்கள மனசை காயப்படுத்தாமல் தான் நம்ம அவங்ககிட்ட பேசணுமே தவிர திரும்பி திரும்பி அவங்க செஞ்ச தப்பையே நம்ம என்ன செய்கிறது, வீட்டில் சொல்லி காமிக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்காகத்தான் அம்மா இந்த கதையை நான் சொல்ல வந்தேன். இன்னும் ஒரு நல்ல கதையோட அம்மா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.